3 நாள் பயணமாக இன்று காலை 10 மணிக்கு டெல்லி செல்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதல்வர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க திட்டம். திருச்சி டோல்கேட் பகுதியில் தொடர் மின்தடையால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. மின்தடையால் ஆத்திரமடைந்த தாளக்குடி பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம். மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சியின் வேட்புமனு நிராகரிப்பு. குற்ற வழக்கு விவரங்களை வேட்புமனுவில் குறிப்பிடாததால் நிராகரிப்பதாக தேர்தல் அதிகாரி விளக்கம். காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் மீது எந்த வழக்கும் இல்லை என காங்கிரஸ் தரப்பில் விளக்கம். போதிய பலம் இல்லாத பாஜக தனது 3வது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய சதித்திட்டம் என குற்றச்சாட்டு. வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பாக புகார் அளிக்க சென்ற காங்கிரஸ் கட்சியினருக்கு அனுமதி மறுப்பு. தடுத்து நிறுத்தப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் டெல்லி தேர்தல் ஆணைய அலுவலக வாயிலில் போராட்டம். மத்திய பிரதேசத்தில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திலும் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டம். நள்ளிரவு பரபரப்புகளுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்களை இன்று மதியம் சந்திக்க தேர்தல் ஆணையம் அனுமதி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் விட்டுவிட்டு பரவலாக மழை. பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் இரவில் பெய்த மழையால் மக்கள் நிம்மதி. சென்னை கண்ணகி நகர் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் குழந்தை இறந்து பிறந்ததாக குற்றச்சாட்டு. மருத்துவமனையை முற்றுகையிட்டு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டம். பெண்கள் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் இலச்சினை வெளியிடப்பட்டு ரோந்து வாகனம் அறிமுகம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு துரிதமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது, நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது என காவல்துறைக்கு அறிவுறுத்தல். தண்டிக்கப்படக்கூடாது, இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலியமா வாங்கி தரணும். அப்பதான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கு 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சிங்கப்பெண் அதிரடிப்படையில் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என அறிவிப்பு. சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா AI காணொலியில் தமிழ் வார்த்தைகளில் எழுத்து பிழைகளுடன் காணொலி ஒளிபரப்பப்பட்டதற்கு அரசியல் கட்சியினர் நெட்டிசன்கள் விமர்சனம். சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என நம்புகிறேன். தமிழக அரசின் முன்னெடுப்பை முழு மனதோடு வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதிவு.
திருப்பூரில் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் தப்பியோடிய சிசிடிவி காட்சி. மூதாட்டிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த வீரராகவன் கைது. பிரதமர் மோடி வரும் 13ஆம் தேதி முதல் பிரான்ஸ், ஸ்லோவோக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம். 6 நாள் பயணத்தில் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்பு. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் மேற்காசியாவில் பதற்றம் அதிகரிப்பு. அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக தாக்குதல். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிகழும் மனித உரிமை மீறல்களை மறைக்க பாகிஸ்தான் பொய் செய்திகளை பரப்புவதாக இந்தியா குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு அந்நாட்டை சர்வதேச சமூகம் பொறுப்பாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை முறியடித்த பிரதமர் மோடி. பிரதமராக 12வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள மோடி என்டிஏ கூட்டணி முதல்வர்கள், துணை முதல்வர்களுடன் இன்று ஆலோசனை. ராஜஸ்தானில் சட்டவிரோத பட்டாசு குடோன் வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டது குறித்து விசாரணை. கோவில்பட்டியில் பேருந்தில் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகளை இறங்கச் சொன்னதால் ஆத்திரம். பேருந்தின் வழித்தட மாற்றம் குறித்து தகவல் தெரிவிக்காமல் அலட்சியமாக இருந்த ஓட்டுநர் நடத்துனரிடம் வாக்குவாதம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். லாரியுடன் 600 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. காதலனால் ஏமாற்றப்பட்ட பெண் 14 வார கருவை கலைக்க அனுமதி கோரி தொடர்ந்த வழக்கில் காதலன் அதிரடி கைது. பெண்ணின் மருத்துவ அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய நெல்லை மருத்துவக் கல்லூரி டீனுக்கு நீதிமன்றம் உத்தரவு. காஷ்மீரில் எதிர்பாராத விதமாக கையெறி குண்டு வெடித்து 2 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. உரி கமல்கோட் ராணுவ முகாமில் வழக்கமான பணியின் போது விபத்து நிகழ்ந்ததாக தகவல். தாவேக அமைச்சர்களுக்கு அவர்களுக்கான துறையே தெரியவில்லை. முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சனம். என்ன சொல்றாரு? எனக்கு சுற்றுலாத்துறை தந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணாவுக்கு நன்றின்றான். பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்றான் தெரியுமா? டோய் சுற்றுலாத்துறை இல்லையா, சுற்றுச்சூழல் துறையான்றான். துறையை பத்தி அவனுக்கு தெரியல. டெல்லியில் புழுதி காற்றை தொடர்ந்து பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்க மாநிலங்களிலும் பரவலாக கனமழை. பருவமழை தீவிரமடைந்துள்ள கேரளாவில் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என அறிவிப்பு. கோழிக்கோடு, காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களுக்கும் இன்று மிக கனமழை எச்சரிக்கை. போலி கையெழுத்து விவகாரத்தில் மமதா பானர்ஜி வீடு, அபிஷேக் பானர்ஜி அலுவலகத்தில் சிஐடி சோதனை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் டெரிக் ஓபிரையன் கண்டனம். மிரட்டி பணம் பறித்த வழக்கில் முன்னாள் மேயரும் திரிணாமுல் தலைவருமான சத்யசாச்சி தத்தா கைது. கைது செய்யப்பட்ட சத்யசாச்சி தத்தா மீது முட்டை, தக்காளி, மாட்டு சாணத்தை வீசி தாக்குதல்.
கொடைக்கானலில் பாதுகாக்கப்பட்ட நீர்த்தேக்க பகுதியில் நடைபெற்ற போட்டோ ஷூட் நிகழ்ச்சி அதிகார துஷ்பிரயோகத்தால் அனுமதியா அல்லது அத்துமீறலா என பொதுமக்கள் கேள்வி. நாட்டின் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் வானில் தெரிந்த வியாழன் வெள்ளிக்கோள்கள், வானியல் அரிய நிகழ்வை தொலைநோக்கி மூலம் கண்டு ரசித்த பொதுமக்கள். ஜப்பானை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து மாம்பழங்கள் இறக்குமதி செய்ய நேபாளம் தடை. அதிக அளவில் ரசாயனம், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படும் புகாரில் நேபாள அரசு நடவடிக்கை. லெபனான் துறைமுக நகரான டயர் மீது இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேல் தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. உக்ரைனுக்கான ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியா திடீர் அறிவிப்பு. பல்கேரியாவில் பொறுப்பேற்றுள்ள பிரதமர் ரூமென் தலைமையிலான புதிய அரசு முடிவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் வங்கதேச அணி அபார வெற்றி. 86 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி வங்கதேசம் அசத்தல். இலங்கை ஏ அணிக்கு சொந்தமான முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் இந்திய ஏ அணி த்ரில் வெற்றி. இலங்கையை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய திலக் வர்மா தலைமையிலான இந்திய அணி. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டனில் அர்ஜுன் அம்சுகருணன் ஜோடி 2வது சுற்றுக்கு தகுதி. மற்றும் ஒரு போட்டியில் இந்தியாவின் அச்சுதாத்தியா அர்ஜுன் ரெட்டி ஜோடி தோல்வி.